டச்சுக்காரர்கள் யார் அப்படின்னா நெதர்லாந்து, ஹாலாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் தான் டச்சுக்காரர்கள். இவங்க இலங்கைக்கு எப்படி வராங்க அப்படின்னு சொன்னா, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி என்ற வணிக ஆட்சி நிறுவனத்தின் பிரதிநிதிகளாகத்தான் இலங்கைக்கு வராங்க. 1658 முதல் 1796 வரை போர்த்துகீசர்களிடமிருந்து கடலோர பகுதிகளை கைப்பற்றி இவங்க ஆட்சி செய்றாங்க. முக்கியமா கொழும்பு, காலி, யாழ்ப்பாணம், திருகோணமலை, மன்னார் போன்ற பகுதிகளை கைப்பற்றி இவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து ஆட்சி செய்றாங்க. இராணுவ அதிகாரிகள், வணிகர்கள், மருத்துவர்கள், மத போதகர்கள், பொறியியலாளர்கள் இப்படி நிறைய பேர் இந்த நாட்டுக்கு வராங்க. இவங்க அனைவருமே கிழக்கிந்திய கம்பெனி, டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிகளை பணியாற்றுறாங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இலங்கையில் இருக்கின்ற வளங்களை கட்டுப்படுத்துறது, எடுத்து போறதே நோக்கமாக இருந்தது.